ஐயா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மனுஷனுக்கு 10 விரல் இருக்குது. இப்போ தினமும் காலைல ஒரு மனுஷன் எந்திரிக்கும் போதே இந்த 10 விரலில் தான் முழிப்பான். அது அதிர்ஷ்டம்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை அர்த்தம். ஏன் தெரியுமா 10 விரல் இருக்கு? அந்த தாய் உன்னைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தான்றத எடுத்துக்காட்டதான் இந்த 10 விரல் இருக்கு. அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு. எப்படின்னா, தூத்துக்குடி என்றால் முத்து, கை விரல்கள் என்றால் 10. ஒரு தாயவள் குழந்தையை சுமக்கும் மாதமும் 10. தாய் 10 மாசம் தான் சுமக்கா. நான் ஆயுஸ் ஃபுல்லா அந்த வயிற்றை சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தாய் சுமந்தா அது புனித வயிறு, இது புளியோதர வயிறு. உட்காரியா. இந்த 10 விரலையும் ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விரலையும் ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும், ஒன்று நடு சைஸில் இருக்கும். ஏன் தெரியுமாயா அப்படி இருக்கு? ஒரு தாய் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை அனுபவிச்சு தாயா அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறா. அந்த தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைங்க. மனைவி சொல்லே மந்திரம். அது எல்லாத்துக்கும். எனக்கு மனைவியே ஒரு மந்திரவாதியாக வச்சிருக்கான். அவன் அடினா அடி கொடுக்குறான், துவைன்னா துவைக்கிறேன், ஓடினா நான் ஓடுறேன், உட்காருனா உட்காருறேன். அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். நிற்க சொன்னா நிற்கிறீங்களா? நிற்க சொன்னா நின்றுக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஐயா ஆடி கழிவு இங்கே நிற்க சொல்லியிருக்கிறாங்களா? ஐயா நான் இந்த இடத்துக்கு நான் அவளை கூட்டு வர முடியாது ஐயா. சரி சரி. அவளை பார்த்தோன்னா எனக்கு பேச்சு ஓடாது மொத்தத்தில். ஐயா ஆடி கழிவு வந்துட்டுனா ஆடி போயிடுது ஐயா. ஆடி கழிவுக்கு ஒரு சேலை கேட்கா, ஆடாத கழிவுக்கு ஒரு சேலை கேட்கா. அவளுக்கு அன்றைக்கி பிறந்த நாள், ஒரு சேலை எடுத்தாங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து எனக்கு பிறந்த நாள். எத்தனை உங்கள் பிறந்த நாள்னா என்ன வேணும்னே? சேலை வேணும்னா. சேலை நான் கெட்டப்படாதுன்னே, எனக்கு எடுத்தாருன்னா. அவள் பிறந்த நாளைக்கு ஒரு சேலை, என் பிறந்த நாளைக்கு சேலை. போன மாதம் திடீர்னு எந்திரிச்சா, எத்தான் பிறந்த நாள்னா யாருக்குன்னே? அஜித் குமாருக்கு பிறந்த நாள்னா. அவர் பிறந்த நாளுக்கு உனக்கு என்னமா சம்மந்திருக்குன்னே. அஜித் ரசிகர் ஒரு சேலை எடுத்தான்னா 8 சேலை எடுத்து கொடுத்துட்டு நான் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா ஐயா? வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா? சேர் ஓட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு 2 பையன் இருக்கான். விளங்காத பையன் 2 பையன் இருக்கான். ஆமாம், விளங்காத பையன். ஆமாம் ஐயா. அப்பனை பிள்ளைதான பிள்ளை இருப்பான். என்ன செய்யறது? நான் வீட்டில் சேரை போட்டு உட்காந்துருக்கேன், பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பையன் ஓடி வரான், சின்ன பையன். என் வீட்டுக்காரி உட்காந்துருக்கா. என் பையன் சொல்லுதான், பக்கத்து வீட்டு பாபு வீட்டுக்கு போயிருந்தேன். பாபு அப்பா போட்டால பல்ப் மாட்டியிருக்காங்க, சீரியல் செட்லாம் மாட்டியிருக்காங்க. அப்பா படத்துக்கிட்ட லட்டு ஜிலேபிலாம் படையல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அப்பாவுக்கு என்னைக்குன்னு கேட்கான். உடனே என் வீட்டுக்காரி சொன்னா, அதெல்லாம் செத்த உறவு தான் வைக்கணும்னா. என் பையன் கேட்கான், அடுத்தால நம்ம அப்பா என்னைக்கு சாவான்னு கேட்கான். என் வீட்டுக்காரி சொல்றா, அப்பா அதெல்லாம் காலம் கனின்னு வைப்பாங்க. என் பையன் கேட்கா, எப்போ கனியுங்க? கூடிய சீக்கிரத்தில் உங்கள் அப்பனை முடிச்சிருதேங்க. இதுதாயா சொல்லுதேன். சில ஆட்களுக்கு மனைவி சொல் மந்திரம், எனக்கு மந்திரவாதியாக வச்சிருக்கீங்க. இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? பஸ்ல பாத்தீங்கன்னா தெரியா இன்னைக்கு காதல் எப்படி இருக்குன்னு. பஸ்ல ஏறின உடனே பின்னாடி ஏறணும்னா கண்டக்டர் கேட்பாரு, எங்கப்பா போகணும் அப்படின்னு. இவன் உடனே பின்னாடி இருந்துட்டு, மஞ்சள் கலர் சுடிதார் முன்னாடி இருக்கலாம், அது பக்கத்துல போகணுங்க ஐயா. நேரம் மஞ்சள் கலர் சுடிதார் பக்கத்துல வாரான். பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காரு. நீ யாரப்பா பாக்க அப்படின்னு கேட்காரு. உடனே அவன் சொல்ற, அண்ணா இருக்குல்ல மஞ்சள் கலர் சுடிதாரு, அது ஏன் ஆளு, அது ஏன் ஆளு. அப்ப அது பக்கத்துல ஒரு ஆரஞ்சு கலர்ல டிஷர்ட் போட்ட ஒரு பையன் அவளையா பாத்துக்கிட்டு இருக்கானே, அது யாருப்பா அப்படின்னு அவரு கேட்காரு. அது அவ ஆளு, அது அவ ஆளு. அவ உன்னை பார்க்கவே மாட்டுக்காடா, நீ தானடா பாத்துக்கிட்டே இருக்க, என்னடா ஆச்சுன்னு அவரு கேட்காரு. இவன் சொல்றான், கண்ணன் என்ன சொன்னார்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஆனா அந்த சீதா என்ன தெரியுமா சார் சொன்னா? என்ன சொன்னா? காதல் செய், ஆனா கல்யாணத்தை மட்டும் எதிர்பார்க்காத செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டண காதல் நம்மளுக்கு தேவையா? அழகி பார்த்து வரணும்யா. அன்னைக்கெல்லாம் காதலை பாத்தீங்கன்னா கோயில்ல தான் நடக்கும். ஏன் தெரியுமா? கோயில் வந்து எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி காதலும் புனிதம்.
வர சொல்றாயா. இவனும் ஆசையோட கோயிலுக்கு போறான். இவ புருஷனா நினைக்க போறான்னு நினைச்சு கோயிலுக்கு போறான். அவன் கையில மணி அடிக்க அங்க ஆட்ட வச்சிடுறான். அங்க நின்னுட்டு சொல்றான், கோயிலாண்ட வர சொன்னியே, வந்தனே குங்குமத்தை தர சொன்னியே, தந்தனே புருஷனா நான் நினைச்சேன், என்ன பூசாரி ஆக்கி புட்டிய. நல்லா இருந்த ஒரு பையனை பூசாரியா ஆக்கி விட்ட இந்த கண்டதும் காதல் தேவையா ஐயா? அப்ப அழகா காலேஜுக்கு போறதுக்கு பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவன் அழகா 60 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருப்பான். இவ பாப்பா, நீலாம் ஒரு மனுஷனால காலேஜால நீ காலேஜ் படிக்கிற வயசுல பைக் எப்படி ஓட்டணும் தெரியுமா? இவன் 60ல போனவன் இவ பேச்ச கேட்டு 120ல 100க்கு போவான். அங்க போகும்போது அடுத்து பின்னாடி இருந்து சொல்லுவா, கையை விட்டுட்டு ஓட்டும்ல, கையை பிடிச்சிட்டு ஓட்டக்கூடாது, கையை விட்டுட்டு ஓட்டும்ல, அதான் ஸ்டைல் அப்படின்பா. இந்த மூதேவி இவ இருக்கிற நிலவுல என்ன செய்யும்? கையை விட்டுட்டு ஓட்டும். அது என்னன்னா எழுத்தாப்புல வரல லாரியில போய் டப்புன்னு முட்டிட்டு கிடப்பான். அந்த பையனை ஐசியூல கிடப்பான். அவன் அங்க 1008 கனவோட கிடப்பான். நம்மாலும் வருவா, நம்மாலும் நம்மளை பார்க்க வருவா. ஒரு 4 ஆப்பிள் பழம், ஒரு 4 ஆரஞ்சு பழம், அதெல்லாம் வாங்கிட்டு நம்மளை பார்க்க நம்மாலும் வருவாம்மா. இவன் நேராக வருவா. ஒரு கல்யாண கார்டை கொண்டு நீட்டிட்டு, ஒன்றை விட அவன் சூப்பராக இருக்கான், ஒன்றை விட அவன் 10,000 ரூபாய் சம்பளம் கூட வாங்குறான், இப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவா. அங்க நிப்பாயா அவன், புல்லட்டில வர சொன்னியே, வந்தனே கையை விட்டு ஓட்ட சொன்னியே, செஞ்சனே ஸ்டைலின்னு நான் நினைச்சேன், என்ன ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி புட்டிய. நல்லா இருந்த பையனை ஸ்ட்ரெச்சர்ல ஏத்துற காதல் நம்மளுக்கு தேவையா ஐயா? ஒருத்தன்ட்ட போய் இன்னொருத்தன் கேட்டான், தாய் பெருசா தாரம் பெருசான்னு. அதுக்கு அவன் தாய் தான் பெருசுன்ட்டான். என்னடா இவன், அவன் பொண்டாட்டி பொண்டாட்டி லோ லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கான், இவன் தாய் தான் பெருசுன்னு சொல்றானே, என்னடா காரணம்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, டேய் எங்க அம்மா டெய்லியும் எனக்கு 4 வாளி தண்ணி இறைச்சி தராடா, ஆனா இந்த நாசமா போற பொண்டாட்டி இருக்காளேடா, என்னை 40 வாளி தண்ணி இறைக்க சொல்றாடா அப்படின்னு நானா. ஐயா சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா ஐயா பொண்டாட்டி 40 வாளி தண்ணி இறைக்க சொல்ற? நம்ம புருஷன் பிளட் ப்ரெஷர் இல்லாமல் சுகர் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறது ஐயா 40 வாளி தண்ணியை பொண்டாட்டி இறைக்க சொல்கிறா. சபாஷ், நீங்க அதிகமா எடுக்கிறீங்க வாளி, நீங்க பெரிய அறிவாளி. சரி, இவன் தான் இப்படி சொல்றானேன்னு இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டான். அதுக்கு அவன் ரெண்டுமே ஒண்ணுதான்ட்டான். இவன் ரெண்டுமே ஒண்ணுதான்னு சொல்றான், என்னடா காரணம்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, தாய் வந்து பொமேரியன் மாதிரி குறைக்கும் ஆனா கடிக்காது, ஆனா இந்த பொண்டாட்டி இருக்காளேடா டாபர்மேன் மாதிரி குறைக்கிறதுக்குள்ள கடிச்சு பெராண்டி எடுத்துரும் நானா சார். இதான் தாய்க்கும் தாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை நீ சொல்றதுல அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஐயா, ஆம்பளை எல்லாம் எதுக்கு தெருவில் நிற்கான் தெரியுமா ஐயா? என்ன எங்க ஆம்பளை எல்லாம் யோக்கியம் ஐயா. கணவன் மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் யோக்கியம் ஐயா. எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன் தண்ணி அடிக்கான்? எந்த கணவனாவது காலையில் தண்ணி அடிச்சிருக்கானா? அடிக்க மாட்டான். சாயந்தரம் எதுக்கு அடிக்கான்? ஏன்? வீட்டுக்குள்ள போகணும், தேல போனா தூக்கி போட்டு கொன்னுதான். அந்த பேயை சமாளிக்க பிசாச போட வேண்டியது இருக்கு. அதனால தாயா நாங்க தண்ணி அடிச்சுட்டு திரும்பிட்டு இருக்கோம். டாஸ்மார்க்கு இப்படி ஒரு மேட்ரு வச்சிருக்கே ஐயா. உனக்கு தாயா பொண்ணு பெரிய மார்க்கு. உனக்கு ஏன் தொப்பை வந்ததுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சொல்லு ஐயா. கோழியை எப்படி தூக்கணும்? காலை பிடிச்சு தூக்கணும். ஆமா. முயலை எப்படி தூக்கணும்? காதை பிடிச்சு தூக்கணும். வாத்த கழுத்தை பிடிச்சு தூக்கணும். ஆனா குழந்தைய எப்படி தூக்கணும் தெரியுமா ஐயா? சொல்லுமா தாயே. அள்ளி எடுத்து மார்போட அணைச்சுக்கணும். அந்த குழந்தையோட இதயமும் தாயோட இதயமும் ஒட்டி உரசணும் ஐயா. அதனாலதான் தாய்க்கு அவ்வளவு சிறப்பு. அதனாலதான் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வாழ்க தாயே. ஐயா, பிளாஸ்டிக்கை பற்றி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சமீப காலமாக தான் இந்த பிளாஸ்டிக் வந்து நிறையாவே வந்துட்டு. எப்படி தெரியுமா? கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கினா ஒரு பிளாஸ்டிக்கு கவர் கொடுங்க, எப்படி பிளாஸ்டிக்கு கவர் கொடுங்கன்னு கேட்பான். அந்த கடைக்காரன் சொல்லுவான் பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னு. உடனே நம்ம ஆளு புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஐயா ஒரு 50 பைசா தரேன், நான் 1 ரூபா தர, ஒரு பிளாஸ்டிக்கை கவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஐயா இப்போவே இந்த பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் இப்படியே விட்டுட்டோன்னா
4 வருஷம் கழிச்சு பார்த்தா 4 வருஷம் இல்லையா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்கள் எங்கேயுமே கால் வச்சு நடக்க முடியாது. பச்சை கலரு மஞ்சள் கலருன்னு ஒரே பாலித்தீன் பேப்பராக தான் சார் கிடக்கும். இந்த நிலம் வந்து இப்படி தான் சீர்கட்டு போய்கிட்டு இருக்கு. கண்ணு கட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுய்யா. பெற்றோர்கள் வந்து பச்சை கிளிகளை நேசிச்சா குழந்தைகளை வந்து வெட்டுக்கிளிகளை கூட ரசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சார். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு உதாரண புருஷர் யாருன்னு சொன்னால் பெற்றோர்கள் தான். எங்கள் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு 7வது வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணோட பேர் மாசா நசீம். அந்த பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போ ஒரு நாள் ட்ரெயினில் போகிறா. நாமளும் போகிறோம், ட்ரெயினில் இறங்கி வரோம். அந்த பொண்ணுக்கு ட்ரெயினில் இருந்துட்டு ஒரு யோசனை வந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, இதை சுகாதாரமாக எப்படி கொண்டு வர்றது இன்னும் யோசிச்சா. அவள் யோசித்த முடிவு தான் இன்னைக்கு அமுல்படுத்தக்கூடிய டாய்லெட் டெக்னாலஜி. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா இதை எப்படி அமுல்படுத்துறது, எப்படி வெளியில் கொண்டு வர்றது. தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொன்னால் அந்த பெற்றோர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவளை கூட்டிட்டு டெல்லிக்கு போனாங்க. அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் அப்துல் கலாம்கிட்ட டெமோ பண்ணி காணிச்சா. அன்னைக்கு இருந்த ரயில்வே மினிஸ்டர்கிட்ட டெமோ பண்ணி காணிச்சா. இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு உள்ளாடி அந்த டாய்லெட் டெக்னாலஜியை இந்திய ரயில்வே அத்தனையும் அமுல்படுத்தினான்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்குன்னா அந்த தாயும் தந்தையும் கொடுத்த ஊக்கத்தினால தான் அவளால் சாதிக்க முடிஞ்சதுங்க. கழிஞ்ச அக்டோபர் மாதம் நம்ம டெல்லியில் ஒரு சமிட் நடந்து, வேர்ல்டு டாய்லெட் சமிட். அதில் 46 நாடு கலந்துக்கிட்டுங்க. இந்தியா சார்பில் கலந்து கொண்டது யாருன்னு சொன்னால் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த மாசா நசீம் தான். அவளுக்கு ஒரு கின்னஸ் அவார்டு கூட அண்மை இனி கிடைக்க போகுது. எதுக்குன்னு சொன்னால் உலகத்திலேயே சின்ன வயசில் ஒரு வேர்ல்டு சமிட்டில் கலந்து பேப்பர் சப்மிட் பண்ண பொண்ணு என்ற அவார்டு அந்த பொண்ணுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா காரணம் அந்த பொண்ணுக்கு தாயும் தந்தையும் தாங்க. ஏன் நீங்க எங்கேயே சொல்றீங்க? முத்துநகரில் வெண்பா என்ற ஒரு பெண் நீச்சல் போட்டியில இன்றைக்கு எதிர்நீச்சல் அடித்து வென்று மேடையில நின்று காட்டியிருக்கிறார். அதுக்கும் தாயும் தந்தையும் தான் காரணம். அதனால தான் தாயும் தந்தையும் காரணம். இந்த தாய் மண்ணாகிய தூத்துக்குடியும் ஒரு காரணம்.